سبحانه وتعالى إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜபு மாதத்திலே நாம் இருக்கின்றோம். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் கூட போர்கள் விளக்கப்பட்ட 4 மாதங்களிலே முதலாவது மாதமாக இந்த ரஜபு மாதம் இருக்கிறது. ரமலானை அடுத்து இந்த மார்க்கத்திலே மிக முக்கியமான மாதங்களில் 4 மாதங்கள் முக்கியமானவை. அவைகளில் ரஜபும் ஒன்று. இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹரா. அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12. அதில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது ரஜபு மாதத்தை சொல்லுகின்றார். ஐயாமுல் ஜாஹிலியாவில் அரபிகள் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பவர்கள், எப்போது பார்த்தாலும் தொடர் சண்டைகள் நடக்கும். பல ஆண்டுகள் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட 4 மாதம் சண்டை போடக்கூடாது, அது புனித மாதம், அந்த மாதங்களில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஜபு பெறையை எதிர்நோக்கி கொண்டே இருப்பார்கள். ரஜபு பிறந்த உடனே வாள்கள், அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுருவாங்க. யாருக்கும் எந்த கவனையும் பயனும் இருக்காது, எங்கே வேணால் போகலாம். அப்போதுதான் இந்த பயணங்கள் நடக்கும். வியாபார பயணங்களாக இருந்தாலும் மற்ற என்ன பயணங்களாக இருந்தாலும் சுதந்திரமாக செய்ய முடியும். அந்த அளவிற்கு இந்த ரஜபு மாதத்தின் மீது அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. பொதுவாக அல்லாஹ் தஆலா மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பாக்கி இருக்கிறான். நாட்கள் என்று வருகிற போது ஜும்மா மாதம், ஜும்மாவுடைய நாள் சிறப்பாக இருக்குது. அரஃபாவுடைய நாள் சிறந்த நாளாக இருக்குது. பெருநாட்கள் தினம் சிறந்த தினங்களாக இருக்கிறது. அதுபோல் நபிமார்கள் எடுத்தாலும் கூட அதில் கூட வித்தியாசம் உண்டு. தில்க ருசுலு ஃபضல்னா பஅலஹும் அலா பஅல். ஒரு நபியை விட இன்னொரு நபியை நாம் உயர்வுபடுத்தி இருக்கிறோம். வேறுபாடுகளை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். அந்த மாதிரி அல்லாஹுவாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு சிறப்பு தான் இந்த ரஜபு மாதத்திற்குரிய சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நடந்த பல்வேறு முக்கிய நிகழ்வுகளிலே நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஹிஜ்ரத், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே போய் குடியேறுவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போகுவதற்கு பெயர் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் அபிசீனியாவிற்கு சஹாபிகளை செய்ய வைத்தார்கள். அபிசீனியான்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா. சஹாபிகளுடைய ஒரு பெரிய கூட்டம் மக்காவிலிருந்து புறப்பட்டு அபிசீனியாவுக்கு போய் அங்கே வாழ்ந்தார்கள். 7 ஆண்டுகளுக்கு மேல் அங்கே இருந்தார்கள். அந்த நாட்டு மன்னர் நஜ்ஜாசி முஸ்லிம்களை வரவேற்று அங்கே அவர் தங்க வைத்திருந்தார். நஜ்ஜாசி மரணமான போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்தார்கள். அவருக்காக வேண்டிய காயிப் ஜனாசாவை நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். என்ற அளவிற்கு முக்கியமாக சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய வரலாற்றில் அபிசீனிய ஹிஜ்ரா என்பது இன்றைய இந்த ரஜபு மாதத்தில் வைத்துத்தான் நடந்தது. அதுபோல நாம் அறிந்திருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நீக்கமர நிறைந்து விட்ட ஒரு நிகழ்வு தான் மிஅராஜுடைய இரவு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்து தொழுகையை பெற்று வந்து அல்லாஹுவை நான் கண்டேன், உரையாடினேன் என்று சொல்லுகின்ற அந்த மிஅராஜுடைய நிகழ்வு என்பது இந்த ரஜபு மாதத்தில் வைத்துத்தான் நடைபெற்றது. 3வது இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி தான் கிப்லா மாற்றம். மக்காவை பார்த்து தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையில் இருக்கிற போது கிப்லா மாற்றியதாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். அந்த அறிவிப்பை கேட்ட உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கிற போது அப்படியே மக்காவை நோக்கி திரும்பினார்கள். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்களெல்லாம் மதீனாவில் உண்டு. அந்த கிப்லா மாற்றம் என்கின்ற சட்டம் உருவானது
இந்த புனித ரஜபு மாதத்திலே. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்களில் மிக முக்கியமான போர், இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப கடுமையான போர் என்று சொல்லப்பட்ட தபூக் யுத்தமும் இந்த ரஜபு மாதத்திலே வைத்துத்தான் பெருமானாருக்கு நடைபெற்றது. ஒரு ஒட்டகத்தில் ஒருவர் பயணிக்கலாம், ரெண்டு பேர் பயணிக்கலாம், 8-9 பேர் பயணித்தார்கள். காரணம் வாகன குறைவு, ரொம்ப தூர பயணம். அவ்வளவு தூரம் பயணம் செய்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தை மேற்கொண்ட தபூக் யுத்தம் என்பதும் இதுபோல வரலாற்றை நாம் எடுத்து படித்தால் பெருமானாருடைய வாழ்க்கையில் ரஜபு மாதத்தில் வைத்து என்னவெல்லாம் நடந்தது, ரஜபிற்கும் பெருமானாருடைய வரலாற்றுக்கும் எங்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று நாம் நீண்ட பட்டியல்களை போட முடியும். புனித ரஜபு மாதம் நல்ல அமல்களை அதிகம் செய்ய தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. காரணம், ஏதாவது மனசிக்கல் இருந்தால் தொழுகையில் கூட நாம் நிம்மதியாக தொழுக முடிவதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஏதோ மாற்றி தொழுது விடுகின்றோம், மனக்குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது, தொழுகையில் மன ஓர்மை இருப்பதில்லை. எனவே புனித ரமலான் மாதமும் அப்படி கடந்துவிடக்கூடாது என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே தான் ரஜபு மாதத்தில் இருந்து நம்மை தயார்படுத்துவதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை முன்னோக்கி இந்த ரஜபு வருகிறது என்று சுட்டி காட்டுகிற வண்ணம் ரஜபில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். ரமலானுக்கு முன்னோட்டமாக இது இருக்கிறது. இங்கிருந்து நாம் உடலை, நம்முடைய சூழ்நிலைகளை மிக சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். இதில் நோக்கிற சில நோன்புகள் ரமலானிலே இலகுவாக நோன்பு நோற்பதற்கு வகைப்படுத்தப்படும். இந்த மாதத்திலேயே நம்முடைய பல்வேறு தேவைகளை நிறைவு செய்து புனித ரமலானை மிக மன ஓர்மையோடு அடைவதற்கு இந்த ரஜபிலிருந்து நாம் தயாராக வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, யா அல்லாஹ் ரஜபு மாதத்திலே ஷஅபான் மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. பல்லிகனா ரமலான, ரமலான் மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக என்கின்ற கருத்தோட்டமுள்ள செய்திகள் ரமலானோடு ரஜபை இணைத்து இதனால் பேசப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமல்களையும் நிறைவாய் செய்வதற்கும் அந்தந்த மாதங்களினுடைய சிறப்புகளை புரிந்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.